ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை நியூ இயர் அண்ட் ஈஸ்டர் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போனதுமே வேலையாக ஊஞ்சல் தாங்க கட்டி கொடுத்தாங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கு இருந்தாங்க. நாங்கள் நைட்டுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம். நைட்டுக்கு இடியாப்பம் அவிச்சு தேங்காய் சம்பல் செஞ்சு கிழங்கு சூதி வச்சுக்கிட்டோம். குட்டீஸ் பாய்ஸ் வேறையா கேர்ள்ஸ் வேறையா ஒரே தட்டில் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த சித்திரை நியூ இயர்லேருந்து என்னோடய லைஃப்பில் சில விஷயங்களை மாற்றிக்கலான்னு திங்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயமாக நான் எடுத்துக்கிட்டது ஏர்லி டு வேக் அப். இப்போ நான் காலையில் எழும்புறது 5:30க்கு. அதை 5 o'clock மாற்றிக்கலான்னு நினச்சிருக்கேன். இப்போ நமக்கு இருக்க மார்னிங் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி ரிலாக்ஸாக வேலைகளை பார்க்கலாம். நீங்களும் காலையில் எழும்புகிற டைம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டைமை உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் இருப்பீங்க. பெருநாள் அன்றைக்கி காலையிலே ரொம்ப மழை பெஞ்சிச்சு. தம்பி காலையிலே குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் வச்சு சாம்பிரான்லாம் போட்டுக்கிட்டாங்க. பெரியவங்களுக்கு வெத்தலை ஒரு கை கொடுத்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாச்சு. அடுத்த விஷயம் டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே ஃபோன் தான் பார்க்குறவங்க. நானும் அப்படித்தான். அதை தவிர்த்துட்டு காலையில் டைமை உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். காலையில் எழும்பினோடனே சாமி கும்பிடுறது, அதே மாதிரி சன்ரைஸ் பார்க்குறது, பூக்கள் பிடுங்கி சாமிக்கு வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை பார்க்கலாம். அப்போ மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தங்கச்சி காலையிலே எழும்பி பால் சோறாக்கி கட்டை சம்பல் ஒன்று செஞ்சு வச்சுருந்துச்சி. பால் சோறும் எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு பெரியம்மாலாம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே எங்களோட அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணியும் பெரியம்மாலாம் பார்க்குறதுக்கு எங்களோட வந்துட்டாங்க. அடுத்தது ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது. எப்போவுமே ஒரே மாதிரியான உணவு எடுக்காமல் ஹெல்த்தியாக உணவு எடுத்துக்கிறது. அப்படி நாம் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இந்த கிடைக்கிற பெனிஃபிட் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி இலை கஞ்சி, ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது எந்த நோய் நொடியுமே நமக்கு வராது. அடுத்த நாள் காலையில் மையக்கிழங்கு அவிச்சிருந்துச்சி, தேங்காய் சம்பளும் இருந்துச்சு. சாப்பிட்டு தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். அடுத்த விஷயம் மிட் டே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மிட் டே தூங்கக்கூடாது. பகல் நேரத்தையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அந்த மாதிரியான டைமில் ஹோம் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். எங்களுக்கும் இந்த 4-5 நாள் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போணுச்சு. அடுத்த நாள் காலையிலே அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட தங்கச்சிவங்களும் வந்தாங்க. அக்கா வீட்டில் லஞ்செல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு எங்களோட தங்கச்சிவங்க வர வழியிலே இறங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 5:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே நல்ல டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி பெரிய வியாழன்னால 7 மணிக்கு மாஸ், அதுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் குட் ஃப்ரைடே. 3 மணிக்கெல்லாம் மாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் மாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நைட் 10 மணிக்கு தாங்க பூசை இருந்துச்சு. அல்லேலூயா சனி. இந்த வாரம் எங்களுக்கு பரபரப்பாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் போணுச்சு. எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவான மனிதர்களை வச்சுக்குங்க. அப்போது உங்களையும் சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்களும் எப்போவும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை தள்ளி வைங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.